சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி கமல் மூவி ஒன்று அவங்க சேர்ந்து நடிக்கிறது வேற. அது இல்லாமல் ஒன்றா ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் வீக் கூட நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படம் கிடையாது. இது கிடையாது. ரஜினி நடிக்கிறாரு, கமல் தயாரிக்கிறார், சுந்தர் சி இயக்குறாரு, அவ்வளோதான். அப்படிதான் இந்த காம்பினேஷன். ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தோட ப்ராஜெக்ட் தனி. அது 2027. இப்போ இந்த படத்துக்கு வருவோம். இது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு கமல் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ரஜினிக்கு. ரஜினி அதை படித்து எத்தனை நாள் கழித்து புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. ஒரு 4 வரி எழுதினா கூட. ஆனால் மையமாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இதே மாதிரி பயணிப்போம். மையமாவா? இல்லை, அதாவது காற்று மழை மாதிரி நம்ம பயணிப்போம் அப்படிங்கிறது தான் அதோடைய மைய பொருளாக இருக்குது. ஆக்சுவலாக பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஆசீர்வாதத்தோட நம்ம இனிமேல் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோங்கிற மாதிரி அந்த கடிதம் இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான்.